ஒரு ஹெல்தியான ராகி சிமிலி உருண்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். உள்ளெல்லாம் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம். இது வந்து ராகி மாவு, வேர்க்கடலை, வெல்லம், அப்புறம் வெள்ளை எள்ளு, நெய். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை வந்து வறுத்துக்கலாம் நம்ம. இந்த வேர்க்கடலையை நீங்கள் வேணும்னா அவனில் கூட வறுத்துக்கலாம். நான் பேனில் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போது நல்ல வேர்க்கடலையெல்லாம் வறுப்பட்டு வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளை எள்ளை லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்க, வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். போட்ட உடனே சூட்டுக்கு இப்படி நல்லா பொரிஞ்சு வரும். வெள்ளை எள்ளையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ராகி மாவை வறுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இங்கே பாருங்கள், இப்படி வறுத்த உடனே கொஞ்சம் நல்ல மனம் வரும். நீங்கள் வறுக்க ஆரம்பித்த உடனே நம்ம வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளும் வறுத்தோம் இல்லைங்களா? அதே பேனில் தான் நான் வறுத்துட்ருக்கேன். ஸோ அந்த சூட்லேயே வந்து இது வறுப்பட்டுரும். ஸோ இது வறுப்பட்டுச்சு. இப்போ போதும். இது வறுக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ வாசனை வந்த உடனே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சூடு காட்டி இதை வறுத்து வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது வறுத்த ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு, பாருங்கள், ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா க்ளீனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையும் மாவு அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடும். அப்போ வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஆயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்படி பிசைஞ்சு இது பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸில் இருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன குட்டி குட்டி சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ராகி மாவை பிடிச்சோம் இல்லைங்க, பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா? அதை வந்து இப்படி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த பதம் இருக்கணும், இந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். இப்போ வந்து இந்த தவாலை நீங்கள் டைரெக்டாக தவாலை வேணும்னா கட்டிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தவாலை வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும் தவான்னு ஃபீல் ஆச்சுன்னா செப்பரேட்டாக ஒரு வாழை இலையிலையோ இல்லை பட்டர் ஷீட்லேயோ தட்டி இது மேலே போட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது 2ல் எதாச்சும் ஊற்றி 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இப்போது இது வேகட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லா தட்டி விட்ட பிறகு கொஞ்சமாக நெய், அது வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி தான். இது பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெய் ஊற்றிக்கலாம் நல்லாவே தாராளமாக. இப்படி நெய் ஊற்றி இது சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இப்படி திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது 2 சைடும் நல்லா வந்துச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாரு, நம்ம எல்லாரும் ரொட்டியும் இந்த மாதிரி சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் வெதுப்பாக சூடு இருக்கும்போதே
எல்லாத்தையும் நல்லா இப்படி புட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இப்படி போட்டுக்கணும். பாருங்கள், இப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து பாருங்கள், நான் சுட்டு வச்சுருந்த மொத்த ராகி இது அடை இல்லை ரொட்டி எது வேணால் சொல்லலாம், அதை சின்ன சின்னதாக இப்படி போட்டு புட்டு போட்டு பாருங்கள். இது கூடவே வந்து நம்ம வறுத்தம் இல்லைங்களா வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையை வந்து நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதுவும் இதுலேயே போட்டுக்கோங்க. அப்புறம் எள்ளு வந்து கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு, இது ஒரு ஸ்பூனு, டேபிள் ஸ்பூனு. அப்புறம் வெல்லம் வந்து நான் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக வெல்லம், உங்களுக்கு இங்கே வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் போட்டுட்டு இப்போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? இப்போ வந்து நம்ம இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்து மிக்சியை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஃபுல் ஸ்பீடில் இது பண்ணக்கூடாது. இதை வந்து அந்த பல்ஸ் மோடு இருக்குது இல்லைங்களா, அதில் தான் பண்ணணும். பாருங்கள், பண்ணோம்னா எப்படி வருது பாருங்கள், குறைன்னு இப்படி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போது அரைச்சி எடுத்த பிறகு எப்படி குறைப்புன்னு இப்படி நல்லா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? இது ஆன பிறகு நம்ம வந்து கைக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இங்கே பாருங்கள், நெய் கொஞ்சம் இப்படி தொட்டு நம்ம இந்த இதில் நீங்கள் இங்கே வந்து நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக ஒரு உருண்டை வந்துடும். பசங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னு அவங்களுக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக ராகியில் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை இல்லை ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஒரு காலையில் ஒரு உருண்டை இது சாப்பிட்டோம்னா டயர்ட்னஸ்ஸு, அப்புறமா சோர்வாக இருக்க மாட்டோம், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு அயன் கண்டென்ட் இது ராகியில், கால்சியம்மு, மெக்னீஷியம் எல்லாமே, வேர்க்கடலில் ப்ரோட்டீனு, ஸோ எல்லாமே கிடைச்சிரும் நமக்கு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் எள்ளு மிச்சம் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, என்னத்துக்குன்னா இங்கே பாருங்கள், வேணும்னா பெரியவங்க நம்ம எள்ளை சாப்பிடும்போது இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் எள்ளில் இப்படி உருட்டி பாருங்க, இப்படி உருட்டி நம்மளுக்கு எள்ளில் இப்படி பண்ணி இது கூட இப்படி சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா உங்களுக்கு வாயில் தட்டுப்படுறது பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எள்ளு நீங்கள் வந்து இதில் அப்படியே மேலாப்பில் தூவி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ராகி உருண்டை இல்லை ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் க்ளோ அண்ட் கிரைண்ட் வித் உமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் மோர் அப்டேட்ஸ். லவ் யூ ஆல், பை.